ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ஒரைமோ நெக் பேண்ட் ஒரு லாஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஒரைமோ நெக் பேண்ட் லைட். இந்த நெக் பேண்டை வந்து டியர் டவுன் பண்ணி இதில் என்னோடய ஐஎம் ஹெட்செட்டை சால்ட்ரிங் பண்ணி நான் ஒரு ஐஎம் அடாப்டராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பேட் டூல் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு எதுவும் அட்ஹெசிவ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கேப்ஸ் ஒட்டி ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை ஸ்ப்ரே பண்ணி விட்றேன். ஏன்னா ஏதாச்சும் அட்ஹெசிவ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லூசன் ஆகிக்கும். ஸோ அதனால் அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ப்ரை டூல் எடுத்து சின்ன கேப்பு கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கணும். ஓகே, இப்போ கேப் கிடச்சிருச்சு. லைட்டாக அப்படி புல் டவுன் பண்ணி அப்படியே எடுத்துட்டோம்னா, ஆக்சுவலாக இப்படி தான் இந்த இந்த உள்ளுக்குள்ளே கொடுத்து இப்படி எடுக்கணும். அது வந்து பேட்ரி இருக்கிற செக்ஷன். அது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கிளிப் மாதிரி இருக்கும், அது எல்லாம் ரிலீஸ் ஆகிரும். ஒரு கிளிப் மாதிரி ஒன்று இருக்குது, அது எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த பக்கட்டும் இந்த கிளிப் எதுவும் உடையலை பார்த்தீங்களா? அந்த மாதிரி எடுக்கணும். எடுத்துகிட்டு இதே மாதிரி ரெண்டு சைடும் எடுத்துருங்க. இந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்ஹெசிவ் ஒட்டியிருக்குது. அதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வைக்க சொன்னேன். அதே மாதிரி இந்த பக்கட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பக்கத்தில் ஆக்சுவலாக நமக்கு ஒரு சார்ஜிங் போட்டிருக்கிறதுனால கேப் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஐபி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இப்படி பெர்பெண்டிகுலராக அப்படி கொடுத்து அந்த கிளிப்பு உடையாத மாதிரி எடுத்துடணும். பார்த்தீங்களா, வந்துடுச்சு. கிளிப்பு உடையாத மாதிரி அப்படி இது பண்ணி ஓகே. இப்போ இந்த பக்கத்து நமக்கு லூசன் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதோட ஆப்போசிட் சைடில் ட்ரை பண்ணி பார்ப்போம்.
பார்த்தீங்களா? இதை நம்ம ரிலீஸ் பண்ணி இதில் சால்டரிங் பண்ண போகிறோம். இதில் இந்த இடத்துல ஏதாச்சும் க்ளூ இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சுரண்டி எடுத்துக்கும். லைட்டாக ஒரு ஐபி கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு புஷ் பண்ணிங்கன்னா இந்த ஒயரில் ஒட்டியிருக்கு கம் எடுத்துக்கும். ஓகே, ஒயர் தனியாக வந்துடுச்சா? ஓகே நம்ம ஒயரை வந்து இந்த டிஸ்கனெக்ட் பண்ணுவோமா? இந்த 2 இடத்துல இருக்குது பாருங்கள், இதுதான் நம்மளோட ஸ்பீக்கரோட ப்ளஸ் மைனஸ். ஸோ அதை கொஞ்சம் வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துகிற போகிறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஐஎம் கேபிளோட லெஃப்ட் ரைட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கலர்டு ஒன்று, இன்னொன்று வந்து வெறும் பியூர் காப்பர் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதில் இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து நெகட்டிவ். கலர்டு ஒன்று வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து நெகட்டிவ். எனி சைடு வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் வந்து நம்ம அஸ்பர் இது வந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கேபிள் மேலே கோட்டாக இருக்க பிளாஸ்டிக் கோட்டிங்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நான் வந்து அதை பர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பர்ன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு லைட்டாக நமக்கு சால்ட்ரிங் பண்ணுற அளவுக்கு, ஓகே, இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இந்த ஒயர்ஸ் வந்து சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நான் ரைட் சைடுக்கு ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் பண்ணுறேன். ரைட் சைடாக இந்த ஒயரை இதுக்குள்ளே கொடுத்து இப்படி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நாட் ஒன்று போட்டுக்குங்க. எனக்கு அந்த இது கரெக்டாக பிரிக்க முடியல, அதனால் நான் அந்த நாட்டிலே போய்க்கிறேன். ஸோ ஒரு நாட் போட்டுக்குங்க நல்லா டைட்டராக. ஓகே, இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்குங்க. ஓகே, இந்த மாதிரி நாட் போட்டுட்டு ஒரு ஃபெவிக்விக் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்கோங்க. ஆனால் அப்போனா தான் அந்த நாட்டு பிரியாது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், கொஞ்சம் லைட்டாக அப்படி போட்டு ஃபெவிக்விக் வச்சு இது பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த நாட்டு பிரியாது. ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் நல்லா நான் உள்ளே எடுத்துக்கிறேன். நல்லா நம்ம கேபிள் கொஞ்சம் எக்ஸஸாக தான் நம்ம ஹீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட எண்டு லைட்டாக நமக்கு ஒரு காப்பர் லேயர் தெரிகிற அளவு இருந்தால் போதும். அதை கட் பண்ணிக்குவோம், ரிமைனிங் பார்ட்டை கட் பண்ணிக்குவோம். இந்த இதை வந்து ஃப்ளெக்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். லைட்டாக ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சால்ட்ரிங் பண்ண போகிற பாயிண்ட்டுக்கு நேராக வச்சு இப்போ நம்ம இது ரெண்டையும் சால்ட்ரு பண்ணியாச்சு. இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், ரெண்டையும் சால்ட்ரு பண்ணியாச்சு. ஒரு சவுண்ட் செக் கொடுக்குறேன், கேளுங்க. இது என்னோடய ஐஎம்மில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சவுண்ட் செக் கொடுக்குறேன், கேளுங்க. மேபி கேட்டுக்க சான்ஸ் இருக்குது. பவர் ஆன்னு சொல்லிடுச்சு. நான் அதுக்குள்ளே வச்சுட்டேன் எல்லாத்தையும். ஓகே, கரெக்டாக க்ளோசிங் ஆகிடுச்சு.
இது இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, பேக் டு நார்மலாக கரெக்டாக ஆன் ஆகுது. ரைட் சைட் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இந்த சைடு லெஃப்ட் சைட் பார்ட்டில் உள்ள க்ளூவை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். க்ளூவை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு ஈஸியாக இந்த மாதிரி எடுக்க வரும். அது 2 ஹீட் ஸ்லீவ் போட்டிருக்காங்க, அந்த ஹீட் ஸ்லீவ் எடுத்துக்கிட்டேன். ரீயூஸ் பண்ணிக்குவோம் திரும்ப. இப்போ இந்த ஒயரை நம்ம டிசால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த 2 ஒயரையும் நல்லா பர்ன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சோண்டு ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சால்ட்ரிங் வைக்க வேண்டியதான். இப்போ அந்த பழைய ஸ்லீவ் ஹீட் ஸ்லீவ் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த எண்டை இப்படி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அப்படி கொடுத்து அப்படி ஒரு டேப் டைப், ஜஸ்ட் கிளிப் டைப் தான். இப்போ நம்மளோட ஐஎம் ஹெட்செட் ரெடி ஆகிடுச்சுங்க. ப்ளூடூத் அடாப்டர். இந்த நெக் பேண்ட் வந்து இந்த டேப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ்ஸு மைனஸு அண்டு பாஸ் வேலை செய்து. இது ஒரு ஹெட்ஃபோனு, மைக் பேசுகிறேன். இது ஒரு ஹெட்ஃபோனு.